நான் இவ்வளவு பக்தியா இருக்கேன், இவ்வளவு பூஜைகள் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன இருக்கு? கை தூக்குங்க. பெரும்பாலானவர்களுக்கு. நான் இவ்வளவு நல்லவனா இருக்கேனே, நான் தினந்தோறும் பூஜை பண்றேனே, நிறைய கோவில்களுக்கு போறேனே, ஏன் எனக்கு மாத்திரம் கஷ்டம் வருது அப்படின்னு. அடுத்து என்ன கேட்போம்? அம்மா ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன், ஏன் எனக்கு இவ்வளோ கவலையை கொடுக்குறேன்? நான் உன்னதன பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணுறேன், அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தரேன்? ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நமக்கு வர கஷ்டம் அம்மா கொடுக்கறதில்லை. அம்மா கருணையே வடிவானவள், கருணாமூர்த்தி, கருணாஸ்வரூபி. அம்மா யாருக்குமே கஷ்டம் கொடுக்கறதில்லை. அப்ப எனக்கு ஏன் கஷ்டம் வருது? இந்த கஷ்டம் அம்மா கொடுக்கறதில்லை. பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு பிறவி எடுத்திருப்போம் இல்லையா, அந்த பிறவியில நாம செய்த பாவ கர்மங்களுடைய பலன்தான் இந்த ஜென்மத்தில் என்னவா வருது? கஷ்டங்களா வந்திருக்கு.